அதிமுக நிர்வாகிகள் மறைவுக்கு கழக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி இரங்கல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் செம்மங்குடி ஊராட்சி வண்டுவாஞ்சேரி கிளை கழக செயலாளர் எம் மகாதேவன் அகால மரணமடைந்தார் என்ற செய்தி கேட்டும், ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி 29வது வார்டு கழக செயலாளரும் நகரமன்ற முன்னாள் வார்டு உறுப்பினருமான பி மோகன் உடல்நலக்குறைவால் மரணமடைந்து விட்டார் என்ற செய்தி கேட்டும் வருத்தமுற்றேன் என குறிப்பிட்டுள்ளார். அன்பு சகோதரர்கள் மகாதேவன், மோகன் ஆகியோரை இழந்து வாடும் அவர்களது குடும்பத்தினருக்கு தனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்வதுடன், மரணமடைந்தோர்களது ஆன்மா இறைவன் திருவடி நிழலில் இளைப்பாற எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன் எனவும் கழக பொதுச் செயலாளர் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் 2 நாட்களுக்கு வெப்பநிலை இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதிகபட்சமாக வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 டிகிரி முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் எனவும், குறைந்தபட்சமாக 29 டிகிரி செல்சியஸும் அதிகபட்சமாக 39 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை இருக்கக்கூடும் என்பதால் அசௌகரியமான சூழல் ஏற்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் வருகிற 23ஆம் தேதி வரை 7 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வருகிற 21ஆம் தேதி வரை மன்னார் வளைகுடா, வங்கக்கடல், அரபிக்கடல் பகுதிகளில் பலத்த காற்று வீசும் என்பதால் அந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது.